ஹாய் ஹலோ வணக்கம். நான் அந்த ஆர்கே மல்டி சோர்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். உங்களை பற்றி உங்கள் ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால ஷார்ட்டாக ஹாய் வணக்கம். என் பேர் வள்ளி. நான் வந்து பியூட்டிஷியனாக இருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு, பையனும் பிள்ளையும் இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. பார்லர் பேர் வந்து அக்ஷயா பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். அக்ஷயா பியூட்டி பார்லர் அடடடா, பேர் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த பியூட்டி பார்லர் வைக்கணுன்றது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அக்ஷயா பார்லர் வைக்கிறதுக்கு நான் நிறைய இடத்துல வேலைக்கு போனேன். யாருமே எனக்கு வேலை தரல. காரணம் கருப்பாக இருக்குது, வேலை செய்யுமா அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. அப்புறம் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். இப்போ ஹஸ்பண்ட் சொல்லிச்சு, நீ ஃபீல் பண்ண வேண்டாம், உனக்கு வந்து நானே பார்லர் வச்சு தரேன், நீ நடத்துன்னு சொன்னேன். சரி, ஹஸ்பண்ட் நல்ல சப்போர்ட்னால நான் வச்சு கொடுத்தாரு. நானும் நல்லா வெற்றியாக போயிட்டுருக்கேன். நிறைய கஸ்டமர் வராங்க. பரவாயில்ல, நல்லபடியாக என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு நான் வரும்னு நினச்சி பார்க்காத அளவுக்கு நான் பெரிய பார்லருக்கு ஒரு உடமையாக இருக்குது, ஒரு ஓனராக இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா எல்லோரும் இது மாதிரி யாருமே தளராமல், நம்ம கருப்பு வெளுப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளோட திறமை இருக்குன்னு காமிச்சிட்டு போங்க. யாரும் முன்னாடி போய் இது பண்ணாமல். உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட்டா? சூப்பர். அக்ஷயா பியூட்டி பார்லருக்கு ஃபஸ்ட்டு வந்த கஸ்டமர் யார்? எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து மறக்கவே முடியாது, ஷாலினி மேடம் தான். அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமராக வந்தாங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா பண்ணுற வெற்றி, நல்லா வரணும், இனிமேல் நல்லா என்ன சொல்கிறது, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க நான் கடை வச்சு நல்லா முன்னேறு அப்படி சொல்லி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் இருந்தப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மேம் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புனாங்க. அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர், அதுவும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அது ரொம்ப அவங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்களா? ஆமாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க கஸ்டமராக வர்றாங்க. எனக்கு ஏதோ ஒன்றுனா நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, ஹெல்ப் பண்ணால் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் வருவாங்க. நல்ல கஸ்டமர். உங்கள் லைஃப்பில் சந்தோஷமான சுச்சுவேஷன் இல்லைன்னா சோகமான சுச்சுவேஷன் ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா ஒன்று சொல்லுங்கள் சார். என் லைஃப்பில் எனக்கு சங்கடமானது ஒன்று, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுதான் என்னோடய லைஃப்பில் ഏറ്റവും വലിய ஒரு துக்கமானது. அந்த துக்கத்திலே எனக்கு நிறைய சந்தோஷம் கிடச்சிருக்கு. ஏன்னா அது என்னோடய பார்லர் தான். என்ன சொல்கிறது, வராத கஸ்டமர் கூட அந்த டைமில் வந்து எனக்கு எந்த கஷ்டத்தையுமே தராமல் நல்ல சந்தோஷமாக வச்சாங்க. எல்லாம் இந்த பார்லர் தான், இந்த அக்ஷயா பார்லர் தான். என்ன சொல்கிறதுன்னு என்னால் மறக்கவும் முடியாது. அது கஷ்டத்திலும் ஒரு சந்தோஷம் வந்தது என் பார்லர் தான். நம்ம பார்லரில் நிறைய அவார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் உங்களோட முக்கியமான அவார்ட் எதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து எனக்கு ഏറ്റവും சந்தோஷம் தர்றது எதுன்னா, நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஆஸ்கர் இந்த புக்கிலலாம் இடம் பிடிக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூடி படிக்க எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. அப்போ கூட இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி அவார்டு வந்து கிடைக்கும், வாங்கும், நடிகர்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கு, அதெல்லாம் நான் நினச்சி கூடி பார்க்கவே கிடையாத அளவுக்கு நான் அவங்களெல்லாம் பார்க்கும். நான் இதுமாரி வீட்டில் இருந்தேன்னா இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் படிக்கலைன்னு சொல்லி நான் போகல. சரி, நம்ம கையில் தொழில் இருக்கேன்னு சொல்லி தைரியமாக அந்த இதுக்கு வந்த வெளியே. அதேமாரி தான் நீங்களும் படிக்கலை, தொழில் தலை உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அது வந்து யாருக்கிட்டையும் பயப்படாமல் ஏதோ பண்ணுங்க. நானே பாருங்கள் எந்த அளவுக்கு போகும், என் பேர் இந்த மாதிரி புக்கில் வரும், இன்னும் நினச்சே பார்க்கலிங்க. சத்தியமாக நான் படிக்கவே இல்லைங்க. ஆனால் என்ன சொல்கிறது, தொழிலை கற்றுட்டேன். அந்த தொழில் தாங்க எனக்கு இப்போவும் வெற்றி. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சே பார்க்கல. இது என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லணும்னே வார்த்தையிலே தெரியல எனக்கு.
அது மாதிரி நீங்களும் உங்கள் திறமை இருந்தால் பயப்படாமல் இறங்குங்க. எந்த தொழிலாக இருந்தீங்கன்னா நீட்டாக இறங்கி செய்யுங்க. அவங்க சொல்கிறேன் இவங்க சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எது சரின்னு சொல்லுதோ அது செய்யுங்க. அதுதான் நமக்குள்ள வெற்றி. அதுதான். உங்கள் பதில்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உமன்ஸுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.